Today we are going to talk about the Andromeda Galaxy. அதாவது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸின்றது மில்கிவே கேலக்ஸிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க கேலக்ஸி. அது மில்கிவே கேலக்ஸிலேருந்து 2.5 மில்லியன் மில்கிவே கேலக்ஸி எவ்வளோ பெருசுனா அது 1,00,000 லைட் இயர்ஸ். ஆனால் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி எவ்வளோ பெருசுனா 2,20,000 லைட் இயர்ஸ். அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுபோல் அதில் அதிகப்படியான ஸ்டார்ஸும் இருக்குது அண்டு பிளானட்ஸும் இருக்குது. அது என்னதான் மில்கிவே கேலக்ஸியோட பெருசாக இருந்தாலோ ஆனால் மில்கிவே கேலக்ஸியில் டார்க் மேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது மில்கிவே கேலக்ஸியோட வெயிட் கம்மி தான். நீங்கள் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் எர்த்தில் இருந்தபடியே பார்க்கணும். லைட் பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல இருக்கணும். அதே மாதிரி அன்றைக்கி நிலவில்லாத நாளாக இருக்கணும். ஆண்ட்ரோமேடான்றது ஒரு கேலக்ஸி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணது ஒரு ஆஸ்ட்ரானமர் 1920 எட்வின் ஹபிள்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் கண்டுபிடிச்ச ஹபிள் டெலஸ்கோப் பற்றி தான் நான் சொல்லணும். அந்த டெலஸ்கோப்பை வச்சு எல்லா கேலக்ஸியோட பிக்கும் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிக்கு 10,000 கோடி இயர்ஸ் ஏஜ் ஆகிருக்கலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி ஒரே கேலக்ஸியான ஆனதில்லை, 2 கேலக்ஸியால் கொலாஜ் ஆனப்பட்ட ஒரு கேலக்ஸி தான் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. அந்த 2 கேலக்ஸியோட கோர் நாளடைவில் ஒரு பிளாக் ஹோலாகவே ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியோட சென்டரில் இருக்குது. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியோட சென்டரில் எப்பயுமே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது ஏன்னா அங்கே ஒரு ஸ்டார் ஃபேமிலியே இருக்குது. அதுதான் நம்மளுக்கும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதனால தான் ஆண்ட்ரோமேடாவுக்கு க்ரீக் குயினான ஆண்ட்ரோமேடான்ற பேரே வச்சாங்க. ஆண்ட்ரோமேடா பக்கத்தில் 20க்கும் மேற்பட்ட ஸ்மால் கேலக்ஸி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்ம மில்கிவே கேலக்ஸியை நோக்கி 140 km/s வந்துகிட்ருக்கு. அது இன்னும் 400 கோடி வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம மில்கிவே கேலக்ஸி இடிக்கலான்னு சொல்கிறாங்க. And this is today's fact. I will meet you on next fact.